தேசிய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர், புதுச்சேரி முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் ஐயா தேசிய தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் நட்டாஜி அவர்கள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பேரெழுச்சியோடு உற்சாகத்தோடு புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சியை மீண்டும் உறுதிப்படுத்த தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டாஜி வந்து ஜேபி நட்டாஜி அவர்கள் வந்து வெற்றி சின்னம் தாமரை சின்னம், வெற்றி சின்னம் தாமரை சின்னம். அன்போடு மக்கள் அவர்களை பார்த்து உற்சாகத்தோடு வெற்றியை உறுதி செய்யும் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இந்த காட்சி வெற்றி வேட்பாளர் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு இதோ மக்கள் அலைகடலில் திரண்டு வெற்றியை உறுதி செய்ய தாமரை சின்னத்திலே வெற்றியை உறுதி ஒருமுறை மோடி அரசு அமைந்திட வாக்கு சேகரிப்பதற்காக வெற்றி சின்னம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சேகரிக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் இன்று வரலாற்று சிறப்புக்கான தினமாக இன்று அமைந்திருக்கிறது. நம் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் நம்முடைய மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களோடு இருக்கிறார்கள். தலைவர்கள் பேசிய தொண்டர்களும் பொதுமக்களும் அனைவருமே திரண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வெற்றியை புதுச்சேரி மக்கள் இதோ உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மக்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை
பாராளுமன்ற வேட்பாளராக என்னை ஆசீர்வதித்து இங்கே அறிவித்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய JP நட்டா அவர்களுக்கும், புதுவை மாநிலத்துடைய மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய NRI அவர்களுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவருடைய ஆசியோடும், OPS அவருடைய ஆசியோடும், TTV தினகரன் அவர் ஆசியோடும், படைப்பாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், நம்முடைய கட்சிகள் எல்லாம், கூட்டணி கட்சிகள் எல்லாம், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக புதுவை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய நட்டாஜி அவர்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த கூட்டம் ஏதோ தேர்தலுக்காக பரப்புரை செய்கிற கூட்டமாக இல்லாமல் இது ஒரு வெற்றி பேரணியாக இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் புதுவை மாநில மக்களும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை புதுவை மாநிலத்திலே நீங்கள் நகர்த்திருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது? ரெண்டே விஷயம்தான். அதை மக்களிடத்திலே நாம் தெளிவாக எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இங்கே உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். உலக நாடுகள் முழுவதும் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்திற்கு முன்பாக கொரோனா என்ற பெருந்தொற்று இன்றைக்கு உலக நாட்டில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களையும் கொன்று குவித்த அந்த நேரம், இன்றைக்கு நம்முடைய நாட்டுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கொரோனாவை இன்றைக்கு குறைந்த மக்கள் தொகை உள்ள நாடுகளிலே அதிக எண்ணிக்கையிலே சாவுகளை கண்ட நேரத்திலே அதிக மக்கள் தொகையை 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட நம்முடைய இந்திய நாட்டினுடைய மக்களை இன்றைக்கு அந்த கொரோனா என்ற தடுப்பூசியை இந்திய நாட்டிலே கண்டுபிடித்து நம்முடைய நாட்டுடைய மக்கள் உயிரை காப்பாற்றிய ஒப்பற்ற தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுடைய உயிரை மட்டுமல்ல, உலக நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இந்த கொரோனா தடுப்பூசியை கொடுத்து அந்த நாட்டு மக்களுடைய உயிரை காத்த தலைவன். இந்த ஊசியை கிட்டத்தட்ட 230 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஊசியை நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இலவசமாக கொடுத்து நம்முடைய உயிரை காப்பாற்றிய அந்த ஒப்பற்ற தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக வருவதற்கு நம்முடைய புதுவை மாநிலத்திலிருந்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற, நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு நாம் நம்முடைய நன்றி கடனை செலுத்த வேண்டாமா? நம்முடைய உயிரை காப்பாற்றிய நரேந்திர மோடிக்கு நாம் எப்பொழுது நன்றி கடன் செலுத்த போகிறோம்? நம்முடைய உயிரை காப்பாற்றிய அந்த தலைவன், அந்த தலைவனை பிரதமராக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் பாடுபட்டு நாம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அருமைக்குரிய நட்டாஜி அவர்கள் இன்றைக்கு புதுடெல்லியில் இருந்து இங்கு நம்மிடத்திலே வந்திருக்கின்றார். ஏன் காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது? நாம் சென்ற முறை இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வைத்திலிங்கம் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்து நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம்.
இந்த பாராளுமன்றத்தில் அவர் என்ன செஞ்சாரு? 5 வருஷத்துல புதுவை மாநிலத்துக்கு ஏதாவது திட்டத்தை கொடுத்தாரா? எதையாவது வளர்ச்சியை கொடுத்தாரா? ஏதாவது நிதியை வாங்கி கொடுத்தாரா? ஒண்ணும் இல்ல. பாராளுமன்றத்துல ஒரு மூளையா போய் தூங்கிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தாரு. அதான் அவர் செய்த சாதனை. நீங்க என்ன சாதனை செஞ்சீங்கன்னு கேட்டா, நான் 60 கேள்வி பாராளுமன்றத்தில் கேட்டேன்றாரு. இதுதான் அவருடைய சாதனையா? இது புதுவை மாநிலத்துக்கு தேவையா? இதனால் புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுமா? எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒருவருக்கு நாம் மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா? அவர் முதல் கூட்டணி கட்சி கூட்டத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு பாராளுமன்றம் போவே பிடிக்கல, எனக்கு எரிச்சலா இருக்குது அப்படின்றாரு. அப்படி ஒரு விருப்பம் இல்லாத ஒருத்தரை நாம பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுமா? எரிச்சலா இருக்கிற ஒருத்தரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுமா? அப்படி அனுப்பினா நம்ம மாநிலத்துக்கு திட்டம் வருமா? நம்ம மாநில வளர்ச்சி அடைய முடியுமா? இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக வர இருக்கின்றார். ஏன்னா இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். நாம எப்பொழுதும் பிரதமர் தேர்தலுக்கு தானே தேர்தல் நடத்துவோம், அதுக்கு தானே ஓட்டு போடுவோம். ஆனா இந்த தேர்தல்ல பிரதமரை முடிவு பண்ணிட்டு நாம ஓட்டு போட போறோம். இதுதான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம். அதனால்தான் நாம் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கின்ற பொழுது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய லட்சியங்களை பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலாக, உங்களுடைய மனசாட்சியாக எதிரொலிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் நிச்சயம் திகழ்வேன் என்ற வாக்குறுதி உங்கள் மத்தியில் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு உறவு பாலமாக இன்றைக்கு மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், புதுவை மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், இப்படி 2 அரசாங்கமும் ஒத்து இருக்கின்ற, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்தாட்சி இருக்கின்ற உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுப்பதற்கு, மத்தியிலும் மாநில அரசிற்கும் உறவு பாலமாக திகழ்வதற்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். அன்பிற்கும் மரியாதைக்குரிய நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களே, நமது அன்பிற்குரிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய திரு நமச்சிவாய அவர்களே, ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக திகழ்கின்ற அனைத்து கட்சியும் சார்ந்த தலைவர்களே, என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு வாழ்த்துகள் சேகரிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், நம்முடைய வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டும், தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஏன் என்பதற்கு நம்முடைய வேட்பாளர் இங்கே உங்களுக்கு போலிட்டு காட்டியிருக்கிறார்கள்.
வெற்றி பெற வேண்டும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் நான் அடிக்கடி கூறுவது மத்திய அரசுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற ஒரு யூனியன் பிரதேசம். இதற்கு யாரை நாம் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்து அனுப்ப வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பாராளுமன்ற உறுப்பினர் யாராக இருந்தால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை காண முடியும். நான் இப்பொழுது அதை பற்றி சிந்தித்து வருகிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி கடந்த முறை புதுச்சேரியில் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள் என்ன, அந்த ஆட்சியின் நிர்வாகம் எவ்வாறு இருந்தது, ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எந்த அளவிற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது ஆட்சி இருந்தது. புதுச்சேரி மாநில மக்களுக்கு அதனால் ஏற்பட்ட பயன் தருவது, அதனால் எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் நம்முடைய ஆளுநர் ஆட்சியாளர்கள் இவர்களே இருந்த கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடு சம்பந்தமாக ஏற்பட்ட நம்முடைய தேக்கங்கள் ஆளுநர் ஆட்சியாளர் போராட்டம் மட்டுமே இருந்தது. அவர்கள் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை. இதனால் எந்த ஒரு கருத்திட்டத்தையும் புதுச்சேரி மாநிலத்திற்கு சரியாக செய்ய முடியாத ஒரு நிலை கடந்த ஆட்சியில் இருந்தது. வளர்ச்சியை புதுச்சேரி மாநிலம் கொண்டு வர முடியாதா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஒரு திட்டமும் இல்லை, இருந்த திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. காரணம் ஆட்சியாளர்கள் மற்றும் கருத்து வேறுபாடு. காரணம் ஆளுநர் வேறொரு கட்சியை சார்ந்தவர், ஆட்சி வேறொரு கட்சியை சார்ந்த கூட்டணி, அதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநில ஆட்சியை நாம் ஆளுநர் புதுச்சேரி மாநில மக்களுக்கான திட்டங்களை நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்தியில் எந்த ஆட்சி இருக்கின்றதோ அந்த ஆட்சியை சார்ந்த பாராளுமன்ற வேட்பாளர் புதுச்சேரியில் இருந்தால் புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் சிறப்பாக இருக்க முடியும். இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் மற்றும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வளரப் போகிறது. இப்பொழுது எந்த சந்தேகம் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக இருக்கிறார் என்று யாரும் மறுக்க முடியாது. 400 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று உலக நாடுகளில் சிறந்த ஒரு நாடாக வர வேண்டும் என்று எண்ணி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகள் இவை எண்ணில் அடங்காதவை. பல முயற்சிகள் நம்முடைய நாடு சிறந்த நாடாக வர வேண்டும், சிறந்த நாடாக வர வேண்டும். நம்முடைய நாடு பொருளாதார நிலை 3வது இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணியிருப்பது என்பது எவ்வளவு பெரிய அவர்கள் நாட்டின் பொருள பற்றை காட்டுகிறது. நம்முடைய நாடு உலகில் 3வது இடத்தில் இருக்க வேண்டும் மற்ற முன்னேறிய நாடுகள் எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய ஆலோசனை, அதாவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆலோசனை கேட்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அது நம்முடைய நாட்டினுடைய பெருமையான ஒன்றாகும். அப்படிப்பட்ட தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களை தேர்ந்தெடுத்தால் தாமரத்திற்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய மாநிலத்திற்கான நிதியை நாம் பெற முடியும், அதிகமான நிதியை பெற முடியும். Senior leader, very popular chief minister and very
a very senior leader, and candidate, Swamiji, Namah Shivaji, the president of the party, Shri Selva Ganpati ji, Shri Surana ji, the in-charge, here for this roadshow, ladies and gentlemen, and my youth friends and the enthusiastic and my friends from the media, print media and electronic media. Ladies and gentlemen, it is indeed a matter of great happiness for me to participate in this roadshow and the enthusiasm which I have seen. It is indeed the vigor and vitality which I have seen for me amongst you to participate. It assures me that you have decided to. It is actually a selection of the people of Puducherry who would like to participate in the Sankalp of Narendra Modi to make India into 2047 a developed India, a Viksit Bharat. Friends, in the last 10 years, Modi ji has been able to change the culture of Indian politics. He has been able to change the political style of functioning. Modi ji, which was prevalent for 70 years, the culture of Indian politics, which was a politics of appeasement. He has been able to change a politics of division, political style of functioning, a politics of making one cast fight with the other, making all seek by politics of appeasement. One religion is fighting against the other and dividing the country and ruling the country. That was the Congress culture at that point. Making to see to it, Prime Minister Modi, one religion is fighting against the other and dividing the country and ruling the country. That was the Congress culture at that point of time. But Prime Minister Modi changed the culture, and now it is a culture of the politics of development, politics of performance, and politics of accountability. That is for which politics of performance, politics of 10 years, you have been able to see that the villages have been strengthened. That is for which the village connectivity, the road connectivity, the digital connectivity 10 years has increased. You have been able to see, and now you find that all villages have got electricity, all villages are connected with the road connectivity, and all villages are also connected with optical fiber. All villages have got electricity. If I talk about the farmers, all villages are, you see how it has been empowered, and all by giving them Pradhan Mantri Kisan Samman Nidhi. Every 4 months they are getting 2,000 rupees for their, you see how it has been expenditure on the farming by giving them Pradhan Mantri Kisan Samman Nidhi. Send this every 1,000 rupees they are getting straight to the account of the farmers. There is no middleman in between that he has to expenditure on the farming, and more than 2 lakh crore has been spent. Women have been empowered by taking straight to the account of the farmers. There is no middleman. To the tune of 11 crore. And more than 2 lakh. Women have been empowered by giving them gas cylinders. Women have been empowered and gas connection to the tune of more than 10 crore. Women have been empowered 11 crore by making 50%. Women have been empowered by giving them gas general accounts and gas are led by women, and they have been making they have been the accounts have been opened in the name of women. So women empowerment is taking place. The same way accounts Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana, 80 crore people are getting 5 kilo rice or 5 kilo wheat and 1 kilo pulse is taking place. And yesterday, Prime Minister announced that Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana will continue for the next 5 years. That we have to wheat and 1 kilo pulse.
And yesterday, Friends, Prime Minister in announced Ayushman Bharat, that Pradhan Mantri 5 lakh rupees is being given every year for the next 5 to the years. marginal section of the society, and to the tune of 55 crore people, 40% of Indian 5 population, lakh rupees and is being poor given people are every getting year. medical health coverage of To the 5 lakh rupees per marginal year. section of That we the have society. to start. And to the tune So it is the empowerment of the poor, empowerment of the village, 40% of Indian population. empowerment of the And poor kisan, people are getting empowerment of the youth. 5 lakh rupees All per year. sections of the society has been brought to the same school. So it is the empowerment of the poor, empowerment of the I'm happy village, to share with you empowerment of the that kisan, Rangaswamy ji was empowerment that of the time the chief minister and also center of Jipner in Karaimal. You will be happy to know that now national highway is being constructed here from Puducherry. You will be happy to know that rail connectivity is being given to till Chennai. You will be happy to note that the port is being developed here in Puducherry, and that is going to bring the economy. So a lot of development is taking place. Am I speaking correct? Am I right? But friends, I would also like to share with you. On one side, Modi ji is talking about development. On one side, Modi ji is talking about finishing the corruption. On the other side, the India Alliance is an alliance of all the corrupt parties together. All the corrupt parties have gathered together. I would like to question you. Was not Congress involved in coal scam? कोल स्कैम में इन्वॉल्व थे कि नहीं थे? ऑगस्टा वेस्टलैंड के स्कैम में इन्वॉल्व थे कि नहीं थे? आप बताओ इन्होंने पनडुब्बी घोटाला किया कि नहीं किया? आप बताइए इन्होंने चावल घोटाला किया कि नहीं किया? चीनी घोटाला किया कि नहीं किया? कोयला घोटाला किया कि नहीं किया? आप बताइए समाजवादी पार्टी ने लैपटॉप घोटाला किया कि नहीं किया? गोमती रिवरफ्रंट घोटाला किया कि नहीं किया? टीएमसी ने टीचर भर्ती घोटाला किया कि नहीं किया? आप बताइए ये डीएमके ने बालू घोटाला सैंड घोटाला किया कि नहीं किया? आप बताइए कि उस समय की पॉलिटिक्स में घोटाला हुआ था कि नहीं हुआ था? हर तरीके से घोटाला का कॉन्ग्लोमरेशन बना ये इंडी अलायंस। आप बताइए, मैं आपसे पूछता हूं, राहुल गांधी बेल पर है कि नहीं है? बताओ भैया, राहुल गांधी बेल पर है कि नहीं है? आप बताइए सोनिया गांधी बेल पर है कि नहीं है? आप बताइए चिदम्बरम बेल पर है कि नहीं है? आप बताइए कार्तिक चिदम्बरम बेल पर है कि नहीं है? आप बताइए संजय सिंह बेल पर है कि नहीं है? आप बताइए केजरीवाल जेल में है कि नहीं है? आप बताइए मनीष सिसोदिया जेल में है कि नहीं है? आप बताइए सत्येंद्र जैन जेल में है कि नहीं है? ये आधे जेल में है, आधे बेल पर। ऐसी पार्टी को समर्थन देना है क्या? बताओ, ऐसी पार्टी को समर्थन देना है क्या? कांग्रेस पार्टी को समर्थन देना है क्या? बीजेपी को आगे लाना है ना? नमः शिवाय जी को भेजना है ना? रंगास्वामी जी को मजबूत करना है ना? ताकत देना है ना? और एनडीए को आगे बढ़ाना है ना? आप सब लोग पूरी ताकत से नमः शिवाय जी को चुनाव जिताइए और एनडीए को आगे लाइए, रंगास्वामी जी को मजबूत कीजिए। मोदी जी के नेतृत्व में पुडुचेरी का डेवलपमेंट हुआ है और आगे भी तीव्र गति से होगा। You are very lucky to have a good chief minister, Rangaswamy ji. Very senior leader, always dear to the heart of the people, taking care of them, and you are lucky to have Namah Shivaya as a candidate. He will always work for you for the betterment of the people of Puducherry. So I, on behalf of BJP, I, on behalf of NDA, request you to kindly support BJP, support Kamal, support Lotus, support NDA. बहुत बहुत धन्यवाद। थैंक यू वेरी मच।